வணக்கம். கலாம் ஆண்டு 5 மாதம் 10 நாள் 22 திங்கட்கிழமை ஆகஸ்ட் 4 2025. இன்றைய நம்பிக்கை செய்திகள். அரசமைப்பு சாசனத்தின் முகப்புரையை ஒவ்வொரு இந்தியரையும் அடையச் செய்ய வேண்டும். சென்னை நல்லூர் வட்டத்தின் நேரடி மாதாந்திர சந்திப்பில் பேராசிரியர் சிவகுமார். ஆகஸ்ட் 3 ஞாயிறு அன்று சென்னை கோடம்பாக்கம் சினி ஹோட்டலில் காலை 10 மணி முதல் 1 மணி வரை சென்னை மாநகரின் நல்லூர் வட்டம் சந்திப்பு நடைபெற்றது. இச்சந்திப்பில் நாட்டின் தலையாய பிரச்சினை எது என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது. பலரும் பல்வேறு பிரச்சினைகளை வரிசைப்படுத்திய போது மாநில கல்லூரி பேராசிரியர் சிவகுமார் அவர்கள் இந்திய நாட்டின் மகத்துவத்தை மக்கள் உணராமல் இருப்பதே என்றார். மேலும் பேராசிரியர் சிவகுமார் பேசும்போது அரசமைப்பு சாசனத்தின் முகப்புரையை மக்கள் உணரச் செய்தால் அதுவே நாட்டின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு, அதுவே உயர்வுக்கும் வழி என்று தமது கருத்தை உறுதியாக முன்வைத்தார். அதுவே நம்மிடையே ஒற்றுமையை உண்டாக்கும் சக்தி படைத்தது. சென்னையில் உள்ள 200 வார்டுகளிலும் இந்த விழிப்புணர்வு மூலம் குழுக்களை உண்டாக்கி ஒருங்கிணைப்பை வலுப்படுத்துவோம். அக்டோபர் 15 கலாம் ஆண்டு 6 மதுரையில் நடைபெறும் புத்தாண்டு விழாவிற்கு சென்னையின் கட்டமைப்பை வலுப்படுத்தி கலந்து கொள்ள தயாராவோம். மாதந்தோறும் முதல் ஞாயிறு காலை நமது சந்திப்பை மேலும் சிறப்பாக்குவோம் என்று சென்னை மண்டல பொறுப்பாளர் நாகராஜன் தெரிவித்தார். இச்சந்திப்பில் பேராசிரியர்கள் வெங்கடேஷ், இளங்கோ, சிவகுமார் மற்றும் தொழிலதிபர் திரு தாமோதரன், குழல் ஓசை அமைப்பு திரு ராஜேஷ், கடலின் ஆலோசகர் திரு சந்திரசேகர் ஆகியோருடன் மாணிக்க மாணவர்கள், கலாம் ஜோதி மாணவர்கள், நல்லூர் வட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள். இறுதியாக நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் மற்றும் திரு பாலு ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றினர். சென்னை தொழிலதிபர் வேலு சுவையான மதிய உணவிற்கு ஏற்பாடு செய்திருந்தார். வழக்கம் போல் டாக்டர் லங்கேஷ் அவர்களின் சினி ஹோட்டல் ஹால் கூடுதல் சிறப்பு என்று நாகராஜன் தெரிவித்தார். இணைய வழியாக நடைபெற்ற அறிவின் அருவி. ஆகஸ்ட் 3 2025 ஞாயிறு காலை 10 மணிக்கு நான் விரும்பும் இந்தியா என்ற தலைப்பில் நாட்டு வாழ்த்து பாடலுடன் தொடங்கியது. சுற்றுச்சூழல் கள மாநில பொறுப்பாளர் திரு சக்கரவர்த்தி வரவேற்புரையாற்றினார். 13 பேச்சாளர்கள் இடம்பெற்றனர். பேச்சுக்கிடையில் விமர்சனமும் இடம்பெற்றன. இயல்பான மொழியில் அனைவரும் பகிர்ந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. நான் விரும்பும் இந்தியா என்பது கல்வி அனைவருக்கும் இலவசமாகவும் தரமாகவும் கிடைக்க வேண்டும், கிராமம் முதல் நகரம் வரை. நான் விரும்பும் இந்தியா என்பது விவசாயிகள் உணவு தெய்வங்கள் தங்கள் உழைப்புக்கு உரிய மதிப்பை பெற வேண்டும். நான் விரும்பும் இந்தியா என்பது ஊழலற்ற நிர்வாகம், நேர்மையான அரசியல், மக்களை பரிசீலிக்கும் அரசு இருக்க வேண்டும். நான் விரும்பும் இந்தியா என்பது இளைஞர்கள் தொழில் மற்றும் அறிவியலில் முன்னேறி நாட்டின் வளமாக இருக்க வேண்டும் என்பது. நான் விரும்பும் இந்தியா என்பது இயற்கையை காப்பாற்றவும் மரங்களை நடும் பசுமை பரப்பும் இந்தியாவாக இருக்க வேண்டும். மாணிக்க மாணவி செல்வி நவீனா மணிகண்டன் நிகழ்ச்சிக்கு வழிகாட்டியாக வருகை தந்த திரு நவீன்குமார் அவர்களை அழகாக அறிமுகம் செய்தார். சிறப்பாக பேசினாங்க. கடைசியா கவிஞரோட இந்த கவிதையோட முடிச்சுக்கிறேன். பாருக்குள்ளே சிறந்த நாடு நமது இந்தியா, கார்முகிலும் வானிலவும் விரும்பும் இந்தியா, போர் படைத்த புகழொலியை பெற்ற இந்தியா, ஊர் கூடி உலகோர் யாவரும் வாழ்த்தும் இந்தியா, எங்கும் வளம் தங்கும் இங்கு எங்கள் இந்தியா, சிங்கமென சங்குநாதம் முழங்கும் இந்தியா, வேற்றுமை வேறறுத்து உயர்ந்த இந்தியா, ஒற்றுமையை பலமாக்கி வென்ற இந்தியா, பலமொழி பேசுவோரை பெற்ற இந்தியா, குள்ளங்கள் கோடி கொண்டாலும் காக்கும் இந்தியா, சமயங்களும் சேர்ந்துதான் எங்கள் இந்தியா, ஆனால் அமைதி ஒன்றை வழங்கிடும் நமது இந்தியா, அறிவியலும் கலையிலும் அறிந்த இந்தியா, பொறியிலும் வானிலும் வளர்க்கும் இந்தியா. அந்த இந்தியாவை நம்ம உருவாக்க எல்லாரும் சேர்ந்து உழைப்போம். லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு நாட்டை படைக்க அனைவரும் நல்ல நிலையில் உயர்ந்து நாம் விரும்பும் இந்த இந்திய தேசத்தை சிறப்பாக அமைப்போம் என்று கூறி இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்த நல்லூர் வட்டம் அறிவு நிகழ்ச்சிகளை பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், குறிப்பாக தோழர் மேனகா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சாதனை மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வன் பிரணீத் ஆகாஷ் தலைமை பொறுப்பேற்ற தூத்துக்குடி கவிஞர் உயர் திரு முருகன் அவர்களை மிக சிறப்பாக அறிமுகம் செய்தார். நம்ம அனிஷ்கா பேசும்போது தனக்குத்தானே துன்பத்தை விளைவிக்கக்கூடியவனாக நீ இருக்கிறாய் என்று சொல்லுகிறார். நல்லதும் கெட்டதும் நம்முடைய நாவில் இருந்துதான் பிறக்கிறதுன்னு நாம எப்பவும் சொல்லுவோம். ஆனா நம்முடைய செயல்களில் இருந்துதான் பிறக்கிறது என்பதை அவங்க அந்த அனிஷ்கா அருமையா சொன்னாங்க. பொதுவாகவே நாம ஒரு அவசர உலகத்துல வசிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க பார்த்தாலும் ஒரே ஓட்டம், எதை நோக்கி தான் யாருக்குமே தெரியல. அது எதை நோக்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த அறிவின் அருவி
நிகழ்வு அருமையா படம் பிடிச்சு காட்டிடுச்சு. நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, நல்லார் உடைய குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று நம்முடைய அவ்வை பாட்டி சொல்லி இருக்கிறார். இந்த தலைப்பே பாருங்க, நல்லோர் வட்டம். தலைமை வகித்த திரு முருகன் அவர்கள் நிகழ்ச்சி தொடங்கியது முதல் இறுதி வரை பேசிய பேச்சாளர்கள் அனைவரையும் குறிப்பெடுத்து வைத்து அவர்கள் பேசிய கருத்துக்களை முன்னிறுத்தி பேசியது சிறப்பு. இந்நிகழ்ச்சியை லட்சிய ஆசிரியர் துறை மாநில பொறுப்பாளர் திருமதி மேனகா அழகாக தொகுத்தளித்தார். இறுதியாக ஒட்டுமொத்த பின்னூட்டத்திற்கு பிறகு செல்வி ஜெயபிரதாவின் மகிழ்ச்சியுரை, அதனைத் தொடர்ந்து வந்தே மாதர பாடல் இடம்பெற்றதாக மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ. விளையாட்டு திருநாள் சத்யபாமா கல்லூரி அட்மிஷனில் சிறப்பிடம் பிடித்த ஓடி விளையாடு அருள் பாண்டி. விழுப்புரம் மாவட்டம் பாணாம்பட்டு கிராமத்தை சேர்ந்த அருள் பாண்டி என்கிற மாணவன் ஓடி விளையாடு பல்நோக்கு பயிற்சி மையம் மூலம் பயிற்சி பெற்றவர். இவர் தமிழ்நாடு அரசு பொறியியல் கல்லூரியில் சேர்க்கையின் போது விளையாட்டு ஒதுக்கீட்டில் 6வது இடத்தையும் மற்றும் அவரது சமூக அடிப்படையில் முதலிடத்தையும் பெற்று விளையாட்டின் சான்றிதழ் அடிப்படையில் 275 மதிப்பெண்களை பெற்றுள்ளார். இப்போது இவர் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பிஎஸ்சி கணினியியல் பூகோள நுண்ணறிவு சிறப்பு பாடம் பயில தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அருள் பாண்டி தனது விளையாட்டு பயணத்தை 2017-2018 ஆண்டு 5ஆம் வகுப்பு படிக்கும் போதே ஓடி விளையாடு பல்நோக்கு பயிற்சி மையத்தில் தொடங்கினார். கடந்த 8 ஆண்டுகளாக அவர் மல்லர் கம்பம், ஜிம்னாஸ்டிக்ஸ், யோகா, சிலம்பம் மற்றும் அத்லெட்டிக்ஸ் போன்ற பல்வேறு பாரம்பரிய மற்றும் நவீன விளையாட்டு வடிவங்களில் பயிற்சி பெற்று வருகிறார். சிறப்புகள்: மல்லர் கம்பத்தில் 3 தேசிய போட்டிகளில் பங்கேற்று 2 வெண்கல பதக்கங்கள் பெற்றுள்ளார். ஏரியல் சில்க், ஃபேப்ரிக் ஏரியல் ஸ்போர்ட்ஸ் 3 தேசிய போட்டிகளில் பங்கேற்று 1 தங்கம் மற்றும் 1 வெள்ளி பதக்கங்களையும் வென்றுள்ளார். 8 மாநில அளவிலான பதக்கங்கள் வென்றுள்ளார் என்று விளையாட்டுத்துறை மாநில பொறுப்பாளர் திரு செந்தமிழன் அன்பு தெரிவித்தார். ஒற்றுமையாய் வாழ்வதாலே உண்டு நன்மையே. தஞ்சையில் லட்சிய சமுதாய கூடலும் அறிவின் அருவியும். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நல்லூர் வட்டத்தின் மாதாந்திர சந்திப்பு ஆகஸ்ட் 2, 2025 மாலை 5:30 மணிக்கு நடைபெற்றது. திரு புருஷோத்தமன் அனைவரையும் வரவேற்றார். திருச்சி மாவட்ட பொறுப்பாளர் உதவி பேராசிரியர் திரு அசோக்குமார் இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணிக்க மாணவர்களை கண்டறியும் முறைமை மற்றும் நல்லூர் வட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து விளக்கினார். பின்னர் நீர் மேலாண்மை எனும் தலைப்பில் சிந்தனை பேச்சு பயிலரங்கம் அறிவின் அருவி நடைபெற்றது. புருஷோத்தமன், கண்டிமுத்து, சந்திரமோகன், சிவசண்முகம், கோபாலகிருஷ்ணன், மன்னன் உமாசங்கர், தங்கராசு ஆகியோர் பேசினர். வழிகாட்டியாக திரு சந்திரமோகன் அவர்களும் தலைவராக திரு ராதாகிருஷ்ணனும் பங்களித்தனர். திரு அசோக்குமார் அவர்கள் ஒருங்கிணைத்தார். அரியலூர் மாவட்டம் மேலராமநல்லூர் கிராம அரசு உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு கருப்பையன் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டது மட்டுமின்றி தமது பள்ளியில் மாணிக்க மாணவர்களை கண்டறியும் கலந்துரையாடல் நடத்த விருப்பம் தெரிவித்தார். திரு புருஷோத்தமன் ஐயா அவர்களின் முயற்சியினால் மன்னன் உமாசங்கர், சிவசண்முகம் ஆகியோர் ஒருங்கிணைந்து வள்ளுவர் அன்பு இல்லம், விவேகானந்தா அன்பு இல்லம் ஆகிய 2 கல்வி நிறுவனங்களில் மாணிக்க மாணவர்களை கண்டறியும் நிகழ்விற்கு அனுமதி பெற்றுள்ளனர். நிறைவாக யோகானந்த் அவர்கள் மகிழ்ச்சியுரை வழங்கியதாக மாவட்ட பொறுப்பாளர் திரு சிவசண்முகம் தெரிவித்தார். சிந்தனை பேச்சு பயிலரங்கம் அறிவின் அருவி நாகை மாவட்டம் ஆதனூரில். நாகப்பட்டினம் மாவட்டம் ஆதனூர் கிராமத்தில் ஆகஸ்ட் 3 ஞாயிறு அன்று நல்லூர் வட்டத்தின் அறிவின் அருவி சிந்தனை பேச்சு பயிலரங்கம் நடைபெற்றது. அனைவரின் அறிமுகத்துக்கு பின் எத்தனை ஜென்மம் நாட்டு வாழ்த்து பாடலுடன் அறிவின் அருவி தொடங்கியது. இந்த இனிய நிகழ்வில் 18 மாணவ மாணவிகள் அவர்களது லட்சியம் பற்றியும் அந்த லட்சியத்தினை அடைய போகும் வழிகளையும் பற்றி பேசினர். இந்த நிகழ்வினை 9ஆம் வகுப்பு படிக்கும் அனுராதா ஸ்ரீ தொகுத்து வழங்கினார். பேசியவர்கள் பெரும்பாலும் மாணவர்கள். இவர்கள் மருத்துவராகி மக்களின் ஆரோக்கியத்திற்கு முழு பொறுப்பெடுப்பதாகவும் சிலர் இந்திய ஆட்சிப்பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்று நமது நாட்டின் கிராமப்புற பள்ளிகளில்
மற்றும் மருத்துவமனைகள் மேம்பாடு அடைய பணியாற்றுவேன் என்றும் பேசியது குறிப்பிடத்தக்கது. அப்படியே ஆயிட்டாலுமே அங்க போய் நம்ம தான் மாவட்ட ஆட்சியர் ஆயிட்டோமே அப்படின்னு போய் உட்காந்துக்க முடியாது. அதுக்கப்புறம் தான் இதோட கஷ்டமே தெரியும் நம்மளுக்கு. ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் போய் அங்க போய் அவங்களுக்கு என்ன குறை, அந்த ஊருக்கு என்ன குறை அப்படிங்கிறத நம்ம போய் தான் செஞ்சு வைக்கணும். நம்ம பாட்டுக்கு போயிருந்தாலும் செய்ய முடியாததை நம்மளா போய் உங்களுக்கு என்ன குறை இருக்கு அப்படின்னு நல்லா தெளிவா விசாரிச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன குறை இருக்கோ அதை நம்ம சரி பண்ண முடியும். காலை 11:11 மணிக்கு உலக அமைதிக்காக 1 நிமிட அமைதி கடைபிடிக்கப்பட்டது. மாவட்ட கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஐயப்பன் மகிழ்ச்சி உரை வழங்கியதாக தஞ்சை மண்டல பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. சிவகங்கை மாவட்ட நேரடி சந்திப்பு காரைக்குடியில் ஆகஸ்ட் 3 ஞாயிறு மாலை 4:30 மணிக்கு ஸ்டுடியோ 7 சிக்னேச்சர் லாஞ்சில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் 12 பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்ட மேம்பாடு குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த சந்திப்பில் சிவகங்கை மண்டல பொறுப்பாளர் பாரதி கலந்து கொண்டு வழிநடத்தியதாக சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளர் சாந்தகுமாரி தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ. முன்னாள் மாணவர்களின் நெகிழ்ச்சியான சந்திப்பு புஷ்பம் கல்லூரி. ஆகஸ்ட் 3, 2025 அன்று தஞ்சை தமிழ்நாடு ஹோட்டலில் 1975 முதல் 78ஆம் ஆண்டுகளில் படித்த ஸ்ரீ புஷ்பம் கல்லூரி மாணவர்களின் சங்கமம் நடைபெற்றது. இதில் 16 நண்பர்கள் கலந்து கொண்டனர். பட்டுக்கோட்டையிலிருந்து என் செல்வம் தலைமை ஆசிரியராக பணிபுரிபவர். இக்கல்லூரியில் பிகாம் படித்த நண்பர்களை இணைத்து இந்த சங்கமத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். இதில் கலந்து கொண்டவர்கள் மாணவர்களாகவே மாறி திறந்த மனதுடன் பழகியது குறிப்பிடத்தக்கது. இதுபோல ஒவ்வொரு மாதமும் நாம் கூட வேண்டும் என்று அனைவரும் விருப்பத்தை வெளிப்படுத்தினர். இந்த நிகழ்வில் சுந்தர் அவர்கள் நல்லூர் வட்டத்தினுடைய அனுபவங்களை எடுத்துரைத்தார். திரு உமாசங்கர் அவர்களும் நல்லூர் வட்டம் மூலமாக நாம் பிறந்த ஊருக்கு கிராமத்திற்கு நல்லது செய்ய முடியும் என்ற ஒரு நிலையை விளக்கியதாக திரு உமாசங்கர் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.